வணக்கம். வரும் சனிக்கிழமை 27ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்ம ரெகுலர் ஜேஹோ மீட்டிங் இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தட் ஜோஹோ மீட்டிங் வேஸ்ட்டு, எத்தனை பேர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. சில பேர் சில நம்பர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம நம்பர் எடுத்து போடலாமே. இது வந்து நான் சொல்கிறதுல வந்து பொய் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வரவங்க ட்ராக் ரெக்கார்ட் நான் வச்சுருக்கிறதோட ஃபஸ்ட் கிளாஸாக ரெக்கார்டு எழுதி வச்சுக்கிட்டே வச்சுருக்கிறாங்க. அண்ட் சொன்னால் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் கமெண்ட் போட போகிறாங்க அண்ட் மெசேஜ் போட போகிறாங்க. வி ஆர் இன் அ சோஷியல் மீடியா, வி கேனாட் லை. இது வரைக்கும் நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் 194 ஸ்டாக்ஸை பற்றி நான் என் சைட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். பல 1000 ஸ்டாக்ஸ் வந்து மற்றவங்க சார்பில் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் வீக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் 3 ஸ்டாக் என் சைட்லேருந்து பேசிகிட்டு இருந்தேன். மற்றவங்களோட ரிக்வெஸ்ட் வந்து க்ளோஸ் அபவுட் 45-50 ஸ்டாக்ஸ் பற்றி பேசணும். அந்த 45-50 ஸ்டாக் பற்றியே நான் பேசல. என் சைட்லேருந்து போட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து 194 ஸ்டாக்ஸ், ரைட். இந்த 194 ஸ்டாக்ஸில் 127 ஸ்டாக்ஸ் நம்ம சொன்ன இலக்கை போய் தொட்டிருக்கு, ரைட். நம்ம சொல்கிறது வந்து இந்த 2%, 3% அதுக்கான வேலையே கிடையாது. மினிமம் 8, 10, 15, 30, 50%லாம் கூட நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை வந்து லைவ் இருக்குது, ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஐ கேன் ப்ரூவ் இட். 1, 2 நான் சொன்ன இந்த 194 ஸ்டாக்கில் 127 ஸ்டாக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சு அண்ட் 44 ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சைடில் போச்சு. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 19 ஸ்டாக், ரைட், கீழே போயிட்டு நெகட்டிவ் போயிட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவில் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஒரு 4 ஸ்டாக் வந்து சைட்வேஸில் போயிருக்கு. இதை வச்சு என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. மிஸ் ஆனது வந்து 22.7%, ரைட். சக்ஸஸ் ஆனது 65.5% அண்ட் சைட்வேஸில் போயினது 2%. கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே பண்ணது வந்து 9.9%. சக்ஸஸ் ரேட் எனிதிங் அபவ் 50% இஸ் அ சூப்பர் டூப்பர் சக்ஸஸ்ன்றது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். வாரத்துக்கு ஒருத்தர நடத்துகிறோம். ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. சூப்பர் டூப்பர் சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். வாங்க, பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே ரேசர் பேயோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, கியூஆர் கோட் எது மூலமாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். 200 plus 36 rupees GST ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. சந்தேகம் இருந்தாலும் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க, பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. செபி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 10ல் 7 பேர் காசு விட்றாங்களாம். இன்ட்ராடே பிளேயர்ஸ், நாட் எஃப்என்டோ. கேஷ் மார்க்கெட்டில் 7 பேர் கேஷ் விட்றாங்க, ரைட். 10ல் 7 பேர் விட்றாங்க. 73% ஆஃப் தி பீப்புள் ஹூ ஆர் ட்ரேடிங் இன்ட்ராடே கேஷ் மார்க்கெட்டில் கேஷ் விட்றாங்கன்னா இதோட கேவலம் எதுவுமே கிடையாது. கேவலம் தான் சொல்லி ஆகணும். பேராசை, டெக்னிக்கல் நாலேஜ் தெரியாதது, டிப்ஸை நம்பி ட்ரேட் பண்ணுறவங்க, டிப்ஸை யார்கிட்ட வாங்கணும்னு தெரியாத ட்ரேட் பண்ணுறது. என்கிட்ட தான் வாங்கன்றதை நான் சொல்ல, நான் டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அண்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம், ஏன் கேஷ் விட்றாங்க? பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, இமோஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. நேற்று எடுத்துங்க, எத்தனை பேத்துக்கு தில் இருந்துச்சு தட் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் வந்து சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 200-300 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு அதுக்கு மேலே போச்சுன்றது. நான் வந்து டேட் கொடுத்துருக்குறேன். பட் எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எல்லா வாட்ஸ்அப் இதுலேயும் வந்து அதுதான் போயிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் வந்து கிராஷு, பெருசாக கீழே விழுவும், 400-500 பாயிண்ட் கீழே விழுவும். நம்ம வந்து அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம். ப்ராஃபிட் புக்கிங் கூட ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் லாங் டேர்முக்கு வந்து ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வித் க்ளோஸ் அபவுட் 18-20% அப்சைட் மூவ் நெக்ஸ்ட் 15 டேஸில் வந்து டார்கெட் போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கட்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸோட தெம்பில் தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம். நேற்று என் யூடியூப் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 இதுக்குமே நம்ம கொடுத்துருந்தோம். 3 இண்டெக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி, 3க்குமே வந்து இலக்கு கொடுத்துருக்குறோம். டைம் டார்கெட்டோடு கொடுத்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இல்லை யூடியூப்பில் நிறைய பேர் வந்து டைம் டார்கெட் பற்றி பேசுறது கிடையாது. நம்ம மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். லாங் டேர்மில் ஒர்க் பண்ணும் போதும், அதாவது லாங் டேர்ம்ன்றது நம்ம ஸ்விங் ட்ரேடில் வந்து ஒரு 15-20 days ஆர் 3 months ஆல்சோ இஸ் எ லாங் டேர்ம். லாங் டேர்மில் ஒர்க் பண்ணும் போதும் ஏன் டெஃபினட்டாக ஒரு 15-20 minutesல இல்லை நெக்ஸ்ட் 1 hour 2 hourல பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். பெரிய சைக்கிளுக்கு பதில் சின்ன சைக்கிளில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். லார்ஜர் சைக்கிளில் வந்து அக்யூரேசி கொஞ்சம் இப்படி இருக்கலாம். பட் லோவர் டைம் சைக்கிளில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய தர, ஒரு தர இல்லை நிறைய தர வந்து வி அப்ரூவ்ட். 1
2. நாளைக்கு இல்லை சனிக்கிழமைக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் கொடுக்குறேன். லாஸ்ட் 1 இயரில் வந்து யூடியூப்லேயும் ஜோஹோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நிறைய ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆயிருக்கு. வரிசையாக அப்படி எடுத்து விடணும்னு சொன்னால் விடலாம். 1 2 3 இல்லை, மோர் தென் 20-30 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் வந்து சொல்லலாம் மார்க்கெட் வந்து புல் ரன்ல இருக்குது, அதனால எல்லாமே தூக்கிட்டு போச்சுன்றது. எத்தனை பேர் வந்து எக்ஸாக்ட் பாட்டமில் வந்து பிக் பண்ணாங்கன்றது சொல்லுங்களேன். ஆர்த்தி இண்டஸ்ட்ரி நான் சொல்ல முடியும், IRFC சொல்ல முடியும், PFC சொல்ல முடியும், REC சொல்ல முடியும், சுஸ்லான் சொல்ல முடியும், MTNL சொல்ல முடியும், TTML சொல்ல முடியும், இந்தியா சிமெண்ட் சொல்ல முடியும், வாரிசையாக சொல்லிட்டு இருக்க முடியும். ரைட்? எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி கட்ஸ் இருக்குன்றது சொல்லுங்க பார்க்கலாம். திமிரில் பேசல, டெஃபினட்டாக வந்து கான்ஃபிடென்ஸில் நம்ம பேசுகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸில் பற்றி பேசுகிறோம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்னு இருந்துச்சுனால் எங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள், எங்களோட ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் கிளைண்ட்ஸ்க்கு. டிப்ஸ் இது வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணது கிடையாது. ரைட்? லாஸ்ட் 14 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டில் நெவர் நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணல, நெவர் வி ஹவ் ஷேர்ட் அவர் டிப்ஸ் கொடுத்தது கிடையாது. வாங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ட்ரைனிங் மேனேஜ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மார்க்கெட், வாங்க மார்க்கெட் பற்றி பேசலாம். ப்ளஸ் 19.25 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். எவ்வளோ கட்ஸ் இருந்துச்சுனால் மார்க்கெட் கீழே விழுவும் போதும் மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு ஒரு 2-3 பேத்துக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே பாசிட்டிவ் சைடில் போகும்னு சொல்லிட்டு 11:30 11:45 நான் வந்து வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் மேலே போச்சு. நீங்கள் சொல்லலாம் ஷார்ட் கவரிங்ன்றது எது வேணால் இருக்கட்டும். ரைட்? யூஎஸ் மார்க்கெட் நேற்று ஆல்மோஸ்ட் 600-650 பாயிண்ட் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா டெஸ்லா 12% டவுனு, என்விடியோ டவுனு, ஆல்ஃபபெட் டவுனு, ஆல்ஃபபெட்ன்றது நம்ம கூகுள், அவங்களாம் டவுனு, இன்டெல் டவுனு, மைக்ரோசாஃப்ட் டவுனு. இது மாதிரி இருக்கும்போதும் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுனால் நம்ம வந்து அது மாதிரி பேச முடியும். டெஃபினட்டாக மார்க்கெட் அப்சைடுக்கான பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது. மார்க்கெட்டில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட்டை கீழே கமுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் நம்ம டிசிஷன் பண்ணிவிட்டு சாட்டர்டே அன்னைக்கு அனாலிசிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன ஆக போகுது அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் ஆகஸ்ட். ரைட்? பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 483 பாயிண்ட்ஸ் மைனஸ். இன்ட்ராடே ஸ்விங்கு ஒன்றும் பெருசாக இல்லை, 503 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 227 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங்கு. ரைட்? கீழே கேப் டவுன் நல்லா ஓப்பன் ஆகி அப்படியே கீழே போய் மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் கேப் ஃபில் ஆகிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க கேப் ஃபில் ஆகிடுச்சு, ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுதுன்றது. ஆகஸ்ட் மந்த்க்கான கான்ட்ராக்ட் க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸாக என்னதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் சில்வர் கிராஷ். ரைட்? இப்போ ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7 o'clock பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சில்வரை வந்து க்ளோஸ் டு அபவுட் 5.2% டவுன், 27.8 வந்து வந்திருக்கு. டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா $28.5 அந்த உடைச்சோடனே லாங் டேர்ம் சப்போர்ட்டை வந்து உடைச்சிடுச்சு. அண்ட் ஃபர்தர் டவுன் சைடு இருக்குமா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்ததும் மறுபடியும் மேலே அந்த 28.5 நான் வந்து டாலர் டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன், அந்த லெவலை போய் முட்டிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் சில்வர் கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. வேவ் 3 முடிச்சு வேவ் 4க்கு வந்துட்டுருக்கு. ஒரு பெயின் டேக்கிங் கரெக்ஷனுக்கு அப்புறமா வேவ் 5 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னமும் அந்த $34-35 அப்சைட் மூவ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1. 2. $64 in 2 years டைம் நம்ம பேசியிருக்கிறோம், அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதும் ஆல்மோஸ்ட் ஒரு $46-47 வந்து கீழே கிராஷ் ஆகிருக்கு, க்ளோஸ் டு அபவுட் 1.9-2%. ரைட்? நீங்கள் எடுத்து பாருங்களா, நிறைய பேர் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க தட் கோல்டு வந்து தார்மாராக கீழே விழுந்துருச்சு பிகாஸ் ஆஃப் டிசிஷன் பை கவர்மெண்ட்ன்றது. கவர்மெண்ட் குறைச்சது 6-7%, பட் டெஃபினட்டாக அதுக்கான எஃபெக்ட்ன்றது ஒரு 300-400 பர் கிராமுக்கு. அதனால பெரிய பாதிப்பு இருக்காது. அது 1 week to 10 daysல வந்து அது மார்க்கெட் அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் எடுத்து பாருங்களேன், டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து எல்லா அசெட் கிளாஸுக்குமே வந்து 12.5% வந்து நிற்கிது. இது எல்லாமே வந்து ஒரு 1-1.5 வருஷம் அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து பேசப்படும். எடுத்து பாருங்களேன், 91 மன்மோகன் சிங் வந்து ஒரு மேஜர் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் அதை பற்றி எவ்வளோ கழுவி ஊற்ற முடியுமோ ஊற்றுனாங்க.
ஆனால் தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, கோல்டை பொறுத்த வரைக்கும் 7040 7050 அந்த ரேஞ்சில் வந்து ஹோல்சேல் ரேட் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நினச்சி பாருங்களேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 7550 லெவலில் இருந்துச்சு. இப்போ 7040-50 அந்த லெவலில் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 83,600க்கு வந்துருச்சு. 83,600 rupees பர் கேஜி. போன வாரம்லாம் ஆல்மோஸ்ட் 95 பக்கமாக இருந்துச்சு. 11,500 ரூபா பர் கிலோ வந்து கீழே விழுந்திருக்கு. இது மேஜர் ஃபால். ருப்பியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நியூ ஆல் டைம் லோ 83 83 ரூபா 83 பைசா வந்து லோக்கு போயிட்டு இப்போ ரைட் நவ் 83.77 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ட்ரேடு, இந்தியன் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. டெஃபினட்டாக இது ரெண்டுமே வந்து ஒரு மேஜர் பேச வேண்டிய விஷயம். கோல்டு ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு, ருப்பி மேலே ஏறி இருக்கு. ருப்பி இதே லெவலில் இருந்துச்சுனால் 7,000 கீழே வந்திருக்கும். அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 80 கீழே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ரைட் டைமாக கோல்டு வாங்குறதுக்கு வாங்கலாம். 10% ஆஃப் யர் போர்ட்ஃபோலியோ. சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறீங்க, நீங்கள் வீட்டில் வந்து பொண்ணுக்கோ இல்லை வேறு யாருக்காச்சும் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் கோல்டு வாங்கிங்க, வேணான்னு நான் சொல்ல. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் என்கிட்ட 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மீதி 9 lakhs இன்வெஸ்ட் இன்டு அதர் அசெட் கிளாஸ். அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெட் ஃபண்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் கோல்டு வந்து மோர் தென் 10% இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இன்னைக்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ரைட்? ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை தவிர மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. எஸ், எஸ்பிஐ லைஃப் நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் அதுவும் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. எஸ்பிஐ லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் 3.5% நம்ம சொன்ன இலக்கை வந்து போய் தொடர லெவலில் வந்து நிற்கிது. இன்னொன்று, இந்த சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஏன் இன்னைக்கு ஹிட்டு, மெயினாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி, ஓஎன்ஜிசி, பெட்ரோநெட்டு இவங்களாம் வந்து செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. சிம்பிள். இன்டர்நேஷ்னலில் இது க்ரூட் ப்ரைஸ் எல்லாமே கிராஷ் ஆனோடனே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். ஒன்று. ரெண்டாவது, டாடா மோட்டார்ஸ் நல்ல ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் போச்சு. அகெயின் த சேம் ரீசன்ஸ். இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கிராஷ் ஆகிட்டுருக்கு. அதுக்கான எதிர்வொலி இங்கே போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி வந்து 5.4% வந்து சில்வர் விழுந்திருக்கு. நாளைக்கு வேதாந்தா கீழே விழுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு, இருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நான் மார்க்கெட்டை பற்றி நிறைய கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி இதோட நிப்பாட்டிக்கலாம். காரணம், இன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ரெஷ் கான்ட்ராக்டோட டேட்டா சாயந்தரம் 6 மணிக்கு இருக்கும். அந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லை சாட்டர்டே அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.